நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது ரொம்பவே சகஜம். தோல்வி அடைஞ்சவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப உத்வேகத்தோடு அடுத்தடுத்து பயணிக்கக்கூடிய நாட்கள் நிறையவே இருக்கும். அப்போ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. உயிர் தெழுதல், சொர்க்க வாழ்க்கை, விதிவிலக்கான மனிதன், அதே போல் வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களை பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறது ஒரு கதையில் வரக்கூடிய கற்பனை பறவை. சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் உயிர் தெழுந்து வரதுனால இது ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபீனிக்ஸ் பறவையை இலக்கிய பறவை, கற்பனை பறவை, வரலாற்று பறவை, நெருப்பு பறவை அப்படின்னு நிறைய பெயர்களில் சொல்கிறாங்க. சூரியனை நோக்கி இது பயணிக்கும் பொழுது சில ஆண்டுகள் ஆகுது, திரும்பவும் அது தன்னுடைய வாழ்விடத்துக்கு வருது. குறிப்பிட்ட காலம் இதை நம்ம யாருமே பார்க்க முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது. எல்லாமே ஒரு கற்பனையில் தான் இருக்குது. ஒரு சில இலக்கிய குறிப்புகளும் வரலாற்று குறிப்புகளும் கிரேக்கத்திலையும் பாரசீகத்திலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. தன்னோட முன்னோடிகளோட சாம்பல்ல இருந்து இது உயிர் தெழுந்து வரதாகவும் சொல்லப்படுது புராண கதைகளில். கிரேக்க புராணங்கள், எகிப்து, பாரசீகம் போன்ற கலாச்சாரங்களில் இந்த ஃபீனிக்ஸ் பறவைகளை நிறைய உதாரணங்கள் சொல்லியும் நம்பிக்கைகள் வைத்தும் வழிபடுறவங்களும் இருக்காங்க. எகிப்தில் பாரம்பரிய நாட்டுப்புற கதைகள் இருந்து தான் இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் குறிப்புகளாக இருந்திருக்கு. நாளடைவில் நிறைய கருத்துக்கள் இதை பற்றி உலா வந்துக்கிட்டும் இருக்குது. இதனுடைய உருவ அமைப்பு கற்பனையாக வரையப்பட்டிருக்கு. அதே போல் இந்த பறவை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வரைபடத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நெருப்பு பிழம்பிலிருந்து இந்த பறவை மீண்டு எழுந்து வரதாக தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பறவையை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னும், அது சூரியனை போய் சந்திச்சுட்டு திரும்பவும் பூமிக்கு வருது அப்படின்னும், நிறைய குச்சிகளை சேகரித்து வச்சு, வாசனை மிகுந்த குச்சிகளை சேகரித்து வச்சு அதில் தன்னோட உயிரை துறந்து சாம்பலாகி மீண்டும் அதிலிருந்து உயிர் தெழுது அப்படின்னும் இதனுடைய கதைகள் சொல்லப்படுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பறவைகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. பெரிய பெரிய சிறகுகளோட, சிவப்பு நிறத்தோட, பெரிய பெரிய அலகுகளோட, ரெக்கைகளோட அப்படின்னு பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமான தோற்றத்தோடு இருக்குமா இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள். இதனுடைய கால்கள் சிகப்பு நிறமாகவும் கண்கள் மஞ்சள் நிறமாகவும் ஒரு தரப்பு சொல்லப்படுது அப்படின்னா, இதனுடைய கண்கள் நீல நிறம் கொண்டது, இதனுடைய இறகுகள் பல வண்ணங்கள் கொண்டது, கால்கள் மிக நீளமாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. இதனுடைய உருவ அமைப்பிலிருந்து இதனுடைய வாழ்வியல் பற்றியும் இந்த பறவை வாழ்ந்த காலத்தை பற்றியும் நிறைய கதைகள் இருக்குது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெ. ஜெயலலிதா அவர்கள் ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி அடிக்கடி குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. அவருடைய நினைவிடம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவையோட தோற்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு இந்த ஃபீனிக்ஸ் பறவையுடைய வரலாறு மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, நிறைய பேர் குறிப்பாக வாழ்க்கையில் தோற்று போனவங்க எல்லாருமே மேலே மேலே முயற்சித்து மேலே வரதான் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த பறவையை தான் சொல்லியிருக்காங்க. இரவாத ஒரு பறவையாக எல்லோரு மனசிலும் ஒரு அதிசயமான உருவ அமைப்போட, ஒவ்வொருத்தரோட கற்பனையிலும் ஒவ்வொரு விதமான உருவத்தோடு இருக்குது இந்த ஃபீனிக்ஸ் பறவை. பாரதியார் சொன்ன மாதிரி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இந்த பறவை வீழாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும். இதுக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த பறவை ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இதை இன்னைக்கு வரைக்குமே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் நாடகமான ஆங்கில நாடக ஆசிரியர்களான வில்லியம் ஷேக்ஸ்பியர் மற்றும் ஜான் பிளட்சர் இவங்க பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் நாடகமான ஹென்றி VIII இந்த பறவையை பற்றியும் எலிசபெத் ராணியை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய காமிக்ஸ் கதைகளும் இந்த ஃபீனிக்ஸ் பறவையை வச்சு எழுதப்பட்டிருக்கு. பெரிய பெரிய டைனோசர் போன்ற விலங்குகளெல்லாம் அப்போது பூமியில் வளர்ந்தது இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஒன்றொன்றாவே நமக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு. அதே போல் இந்த ஃபீனிக்ஸ் பறவை பற்றின குறிப்புகளை வச்சு அது எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தது, எந்த
தேசத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு சிலர் ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. எது எப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு எழுச்சியை கொண்டு வர்றது இந்த ஃபீனிக்ஸ் பறவை. நாம் ஒவ்வொரு டைமும் தோற்கும் பொழுதும் நம்ம ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் எழுந்து வரணுன்ற அந்த ஒரு எண்ணமே நம்மளை மேலே மேலே வளர்ந்துட்டே இருக்க செய்யும். ஃபீனிக்ஸ் பறவை எழுச்சிக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி நண்பர்களே.